Hi students, 10th max exercise 3.10 first sum. Okay va? Solve the following quadratic equation by factorization method. என்ன மெத்தட்ல சொல்றாங்க? Factorization method யூஸ் பண்ண சொல்றாங்க. சம் பாத்தீங்கன்னா 4x square minus 7x minus 2 equal to 0. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் 4x square minus 7x minus 2 equal to 0. ஃபேக்டரைசேஷன் மெத்தடுங்கிறதுனால சம் ஆஃப் ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ நம்ம எழுதிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் ரூட் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா அந்த கோஎஃபிஷியன்ட்டும் அந்த கான்ஸ்டன்ட்டும் மல்டிபிள் ஆகிற ஆன்சர் தான் நம்மளோட ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு. இங்கே என்ன இருக்குது? 4 இருக்குது, இங்கே -2 இருக்குது. -2 × 4 -8 ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு. சம் ஆஃப் ரூட்டுங்கிறது எப்பயுமே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -7ங்கிறதுனால -7. ஸோ இப்போ இந்த இடத்துல ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணனா -8 வரணும், அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் -7 வரணும். ஓகேவா? ஸோ 1 8 சார் போடலாம். 1 8 சார் போடுறோம். ஸோ இதுக்கு மைனஸ் வரதுனால ஒரு பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுக்குறோம். ஏன்னா இந்த சம் ஆஃப் ரூட்டில் நம்மளுக்கு மைனஸ் வரும்போது கண்டிப்பாக பெரிய நம்பர் கொடுத்தா ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ ரெண்டு மல்டிபிள் பண்ணு -8, இது ரெண்டு ஆட் பண்ணுங்க பாருங்க. -8ல் 1 மைனஸ் பண்ணிட்டா -7. ஸோ இதுதான் ரைட்டு. இப்போ என்ன பண்ணோம்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 4 இருக்கிறதுனால இதை டிவைடட் பை 4 போடுறோம், இதையும் டிவைடட் பை 4 போடுறோம். இது கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இதை விட்டுரு, இதை பண்ணலாம். 1 4s are 4, 2 4s are 8. அப்போ இங்கே -2ங்கிறது தான் ஃபேக்டர், இங்கே 1/4ங்கிறது தான் ஃபேக்டர். ஸோ இந்த ஃபேக்டரை இந்த இடத்துல நம்ம எப்படி எழுத போகிறோம்னா, இந்த 4 டிவைடில் இருக்கிற 4 எக்ஸ் கூட மல்டிபிள் ஆகிடும். அப்போ என்ன வரும்னா 4x ஆகும். இந்த 1 +1 -1 பார்த்தா +1. ஸோ 4x + 1ங்கிறது ஒரு ஃபேக்டரு. அடுத்தது இந்த -2ங்கிறது x - 2ங்கிறது ஒரு ஃபேக்டர். ஸோ ரெண்டு ஃபேக்டர் கிடச்சிருச்சா? இந்த ஃபேக்டர் இப்படி எழுதுகிறோம், இந்த ஃபேக்டரை x - 2ன்னு எழுதுகிறோம். அடுத்தது ரெண்டு ஃபேக்டரையும் செப்பரேட் பண்ணுறோம். 4x + 1 = 0, x - 2 = 0ன்னு பிரிச்சிட்டோம். இப்போ பிரித்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றிலையும் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ வேணும். 4x அப்படியே வச்சுக்கோ. ஓகே, +1 இந்த பக்கம் வந்தால் -1. அடுத்து எக்ஸ் மட்டும் வச்சுக்கோ. மல்டிபிள் இருக்கிற 4 இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகும். ஸோ -1 டிவைடட் பை 4ங்கிறது ஒரு ஆன்சர். அடுத்தது இந்த x - 2ல் எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டோம். -2 அந்த பக்கம் போனால் +2 ஆகும். ஸோ இதோட வேல்யூ +2. ஸோ ரூட்ஸ் ஆஃப் x = -1/4 and 2. ஸோ இதுதான் இதோட ரூட்ஸு.